அங்க லட்சணம் என்னங்க மாப்பிள? உங்க பிறந்தது வேற, அங்க லட்சணம் பார்த்து வாங்குவோன்னு என் தம்பி கேளுங்க வாங்கி தருவானாப்ல. அதை பத்தி சொல்லுங்க. அதானுங்க மச்சான், அங்கலட்சணங்கிறது அதுதான் சொல்லிக்கிறதுங்க ஒரு பெரிய பாட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டுங்க. என்ன பாட்டு படிக்க? நாலு கால் பெருத்து, நடுக்கடவு சிறுத்து, திமிழ் பெருத்து, வால் சிறுத்து, முகமது குறுகி, கண்ணது பெருத்து, காது சிறுத்து இருக்கணுங்க. சரி. நெத்தியோ மருதும் பழகியாட்ட, கண்ணோ விழிக்கண்ணாட்ட, கொம்போ மூங்க முள்ளாட்ட, துமுளோ குளவி கல்லாட்ட, வாழோ அரண வாளாட்ட, விழா எலும்போ அம்பு வில்லாட்ட, கால் முட்டியோ பொள்ளாச்சி தேங்காயாட்ட, குழாம்போ கருப்பட்டி வெட்டாட்ட, தாடை அருந்தாடையா இருக்கணுங்க. இதெல்லாம் இத்தனை லட்சணம் இருக்குதுங்க மச்சான். அடேங்கப்பா, பாட்டை படிச்சு போடுறீங்களா அத்தனை? ஆமாங்க. அப்புறம் இல்ல இத்தனை எண்ணம் இருக்கா காங்கி மாட்டுல அத்தனை விஷயம் இருக்குதுங்க. அப்புறம் இல்லாமே அத்தனை பேர் வளர்த்துனாங்க, இத்தனை பேர் சொன்னாங்க. பெரிய சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். You are ready? நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. நீங்கள் இந்த பதிவில் பார்க்குறது ஒரு நல்ல பெருங்கூட்டான ஷோ குவாலிட்டிக்கு க்ளீன் எக்ஸாம்பிளான பல் போடாத மயிலை காளைங்க. அதாவது இந்த காளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல்லே போடல. ஸோ இன்னும் 4 பல் 6 பல் சேரும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல ஜைஜான்டிக்கான உடல் கட்டமைப்பில் இருக்குங்க. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இரட்டை நாடி உடல் கட்டமைப்பு, இரட்டை திமிழ் அமைப்பு, நல்ல நிலம் கூட்டுற அளவுக்கு வாழுங்க, நல்ல நேரு கொம்பு என்ற அனைத்து காங்கியமின காளைகளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து அங்க லட்சணமுமே தெளிவாக தெள்ளந்தெளிவாக பொருந்தக்கூடிய காளைங்க. நீங்கள் வந்து இனவரத்துக்கு பயன்படுத்தலாம் அல்லது ரேக்லாவுக்கு கொண்டு போனாலும் கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிறதுங்க. இந்த மாதிரி காளைகளை நீங்கள் செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணி தேர்ந்தெடுத்தால் அதனுடைய ரிசல்ட் வந்து நிச்சயமாக 100% இருக்குங்க.